ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓப்போ ரீனோ 12 ப்ரோ இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, ப்ராசஸ் அதாவது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, டிஸ்பிளே எப்படி இருக்குது, அதே போல் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் எப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் இருக்கான்னு சொல்லிட்டேன், சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ட்ரெஸ்ட் நோட்டிஸில் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஸ், சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்போ ரீனோ 12 ப்ரோ, ஓப்போ ரீனோ 11 சீரிஸ் இப்போ தான் ஒரு 5 மாதத்துக்கு வந்து லான்ச் ஆச்சு, ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ 12 சீரிஸ் வந்துடுச்சு. இதோட டிஸ்பிளே 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூடவே 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. பீக் பிரைட்னஸ் 2700 நிட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? டிஸ்பிளே வைஸ் நல்லாவே இருக்குதுங்க. AMOLED எட்ஜ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அடுத்து கர்வ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்மளுக்கு கேமரா குவாலிட்டி பார்த்துலாங்க. 50 எம்பிக்கான வைட் ஆங்கிள் சென்சார், 50 எம்பிக்கான டெலிஃபோட்டோ கொடுக்குறாங்க, 8 எம்பிக்கான அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. மூணுமே ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்குது. ஓப்போவில் எப்போவுமே கேமரா குவாலிட்டி அடிச்சிக்க முடியாது, அதே போல் தாங்க இந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குங்க. அடுத்தது 4K வீடியோவை 60 எபிஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்க முடியும் ரேர் கேமராவில். அடுத்தது ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா 50 எம்பி, அது 50 எம்பி தாங்க. ஓகேங்களா? அதாவது பேக் கேமரா வந்து நம்மளுக்கு சோனி IMX890 சென்சர் கொடுக்குறாங்க. நல்லா இமேஜ் குவாலிட்டியில் நல்லாவே இருக்குங்க. பத்தாவதுக்கு ரெண்டுலேயுமே OIS சப்போர்ட் இருக்கிறனால நம்ம சேர்க்கலாமல் வீடியோ எடுத்துக்க முடியும், ஃபோட்டோஸில் எடுத்துக்க முடியும், நல்லாவே இருக்குங்க. கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அடுத்து 5000 mAh பேட்ரி, நல்ல மேசிவான பேட்ரி. எந்த ஃபோனுக்கு எல்லா ஃபோனுக்கும் இந்த பேட்டரி தான் கொடுப்பாங்க, அதை தான் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு மேசிவான பேட்ரி இருந்தால் அதை டக்குன்னு சார்ஜ் பண்ணணும். இது வந்து ஒரு மினிமம் ஒரு 30 செகண்ட் 30 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு சார்ஜ் வந்து கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆயிருங்க. அடுத்து 12GB ரேம் வேரியண்ட்டு, 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொபைலு. கிட்டத்தட்ட ₹1 கம்மியாக 39,999, 40,000 வர அதிக வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி 38,000 39,000 ரேஞ்சில் வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்து இதோட ப்ராசஸ் மீடியாடெக் டைமென்சிட்டி 9200 ப்ளஸ் ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க, நல்ல வெறித்தனமான ஒரு பவர்ஃபுல்லாகவே இருக்குங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ப்ராசஸ் நல்லாவே இருக்குது. ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் ஒரு ப்ராசஸ் கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு கேம் விளையாடணும் இல்லை எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கிற ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் தாங்க, நல்லாவே இருக்குங்க. அடுத்தது 7.6 mm திக்னஸ், நல்ல ஸ்லிம்மான ஃபோன் தாங்க. அடுத்து IP65 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க, அதுவும் டீசெண்டாக இருக்குங்க. அடுத்து Android 14 கொடுத்துக்கிறாங்க, நல்லா அவுட் பாக்ஸில் நல்லாவே இருக்குது. எனக்கு இருக்கிற அப்கிரேடு தான். அடுத்து 5G சப்போர்ட் இருக்குது, NFC இருக்குது, IR பிளாஸ்ட் இருக்குது, இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. IP69 வந்து இப்போ தான் ஓப்போ F27 ப்ளஸ் கொடுத்தாங்க. இப்போ வந்து இது கொடுக்கல, ஏன்னா இதுக்கு கொடுத்துட்டாங்கன்னா எல்லாம் இதையும் வாங்கிடுவாங்க, அப்போ அதை விட்டுருவாங்க. அதனால் இது கொடுக்கல. ஒவ்வொன்றுக்கு இது வந்து கேமராவுக்கு இம்பார்ட்டன் கொடுத்துறாங்க, அது வந்து இந்த டிஸ்பிளேவுக்குமே அதே போல் நம்மளுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் இது கொடுத்தாங்க. இது வந்து இது கேமராவுக்கு இம்பார்ட்டன் கொடுத்துறாங்க. ப்ராசஸ் இது மாதிரி இது மாதிரி ரெண்டுமே ஓடுறாப்பில் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் இந்த ஃபோன் வாங்கலாம்னு சொல்லி கண்டிப்பாக கன்ஃபார்ம் சொல்லுங்கள். என்ன கேட்டால் ஒரு நல்ல ஃபோன்னு சொல்லுவேன். ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் ஒரு 30,000 ரேஞ்சில் வச்சா நல்லா இருக்குது. ஆனால் இவங்க 40,000 ரேஞ்சில் வைக்கிறாங்க. அந்த 10,000 கேப்பில் தான் இந்த ஃபோன் வந்து பாப்புலர் ஆக மாட்டேங்குது. அதனால தான் ஓப்போ ரீனோ 10 வந்துச்சு, 12 வந்துச்சு. ஒரு வருஷத்துக்குள்ளே 3வது மாடல் வரப்போகுது. இவங்க ப்ரைஸ் கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டாங்கன்னா கரெக்டாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த ஃபோன் வாங்கலாம்னு சொல்லி கண்டிப்பாக கன்ஃபார்ம் சொல்லுங்கள். நான் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ட்ரெஸ்ட் நாங்கள் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஸ், சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பேர் சந்திப்பு. பை, டேக் கேர்.